மாண்புமிகு மதிப்பிற்குரிய நான் இப்பொழுதும் நேசிக்கிற டிடிவி சார், நாங்களாம் டிடிவி சார்னு தான் சொல்லுவா வரோம். நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த நிறைய பேர் டிடிவி சார்னு தான் மரியாதையே கொடுப்பாங்க. அதே மரியாதை எனக்கு இன்றைக்கும் உண்டு, நாளைக்கும் உண்டு. 2001 ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது என் போன்றவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் புரட்சி அம்மா இருந்தார்கள். அதில் உதவியாக இருந்தவர் மாண்புமிகு டிடிவி தினகரன் டிடிவி சார் அவர்கள். இன்றைக்கும் நான் அதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். 2021 ஆண்டு தேர்தலில் அவர்கள் தனியாக நின்றார்கள். அப்போது நாங்கள் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைத்தோம். அப்பொழுது எங்களுடைய ஒரு பொதுக்குழு நடந்தது. இதெல்லாம் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இருந்தால் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது நான் டிடிவி சார், சின்னம்மா எல்லாரோடு இருந்தால்தான் நம்முடைய ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் அன்றைக்கே எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் நான் பேசினேன். ஆனால் மற்ற கட்சிக்காரர்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு. அந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருக்கிற நாங்கள் அதன் பிறகு பாராளுமன்றத்தில் அதிமுக எங்களோட கூட்டணி இல்லை, ஆனால் டிடிவி சார் எங்களோட கூட்டணியில் இருந்தார். அதுவும் ஒரு பக்கபலமாக இருந்தது என்று உண்மை மறுக்க முடியாது. ஏன்னா மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நான் சும்மா உங்களுக்காண்டி ஒன்றும் அவங்களுக்காண்டி நான் ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம். ஒரு காலகட்டத்தில் மதிப்புடைய டிடிவி சார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் வேலை செய்ய தயார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட கலந்துரையாடி ஆகியிருக்கேன். ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு 7 மாதம் இருக்குது. ஆனால் சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம், சில மன வருத்தங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையோடு பேசி கூட தீர்த்திருக்கலாம். இல்லை என்றாலும் பரவாயில்லை, இன்னும் காலம் இருக்கிறது. நம்மளுடைய நோக்கம் என்ன? டிடி சாருடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. எங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. அப்போ ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும்.